நான் உங்கள்ட்ட கேட்டுக்கொள்வது, வன்முறை பேச்சாக இருந்தாலும் ஆபாசமான பேச்சாக இருந்தாலும் முதல்ல வீட்டில் இருக்க உங்கள் மனைவிமாரிடமும் குழந்தைகளிடமும் உங்கள் வீட்டு பெண்களிடம் கேளுங்க, இது என்னமா இந்த பேச்சு சரியா என்றால். ஆபாசமாகவும் வன்முறையை தூண்டும் விதமாகவும் பேசிய திமுக எம்எல்ஏக்களுக்கு சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் பதிலடி கொடுத்துள்ளார். மாண்புமிகு முதலமைச்சரை பற்றியும் அவருடைய எலும்பை உடைப்பு என்று சொன்னபடி வன்னியரசு மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு கூட அடுத்த நாள் எல்லாருக்கும் எலும்பு இருக்குன்னு ஒரு அறிக்கை கொடுத்தார். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதங்களை வளர்ப்பதும் வன்முறையை தூண்டுவதும் இந்த அவைக்கென்று ஒரு மாண்பு இருக்கிறது. இந்த அவைக்குள்ளேயே அதை நடத்துவேன் என்று சொல்லி காட்டுகிற அந்த சொல்லாடலும் அது குறித்து அவர் பேசிய அந்த வேகமும் இருங்க 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 நீ இருங்க நான் இருங்க நான் நான் அப்போ நான் என்ன சொல்கிறேன், இருங்க அப்போ இருங்க இருங்க நான் என்ன முடிவுக்கு வரேன். இல்லை நீங்கள் இது அவர் பேசியது நியாயம் என்று நீங்கள் வாதிடுவீர்களானால் ரெண்டு விதமான நடவடிக்கை என் முன்னாலே இருக்கிறது. அவையிலேயே அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று கேட்டு பெரும்பான்மை வைத்து நடவடிக்கை என்ன வேணாலும் எடுக்கலாம், அல்லது உரிமை குழுவுக்கு அனுப்பலாம். என்னை பொறுத்த வரைக்கும் முறையான விசாரணை நடைபெற்று அவரிடம் விளக்கம் கேட்க பெற்று அதற்கு பின்னாலே என்ன செய்யலாம் என்ற அந்த முடிவோடு தான் இங்கே அமர்ந்திருக்கின்றேன். பொதுவாகவே இந்த ஆபாசமான பேச்சும் அல்லது அருவருக்கத்தக்க வன்முறை பேச்சுகளும் தவிர்க்கப்பட வேண்டும் என்று தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு இலக்கணமாக அடிப்படையாக இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நான் ஒரு செய்தியை இங்கே சொல்வது பொருத்தமாக இருக்கும் என்று கூட கருதுகின்றேன். இருங்க சார், கேளுங்க. ஒரு செய்தியை பொருத்தமான ஒரு நிகழ்வை உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து சில காலம் தமிழ் மாநில காங்கிரஸில் இருந்தேன். இப்போது நடந்த சம்பவங்களிலே ஆபாசமான பேச்சாக எந்த கட்சி பேசியிருந்தாலும் வன்முறையை வளர்க்கின்ற பேச்சாக எந்த கட்சியினுடைய உறுப்பினர் பேசியிருந்தால் முதல்ல அந்த கட்சி தலைமை கண்டிக்க வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, முத்தமிழறிஞர் கலைஞர் கைது செய்யப்பட்டார், இரவு நேரத்தில் கைது செய்யப்பட்டார். நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது, வன்முறை பேச்சாக இருந்தாலும் ஆபாசமான பேச்சாக இருந்தாலும் முதல்ல வீட்டில் இருக்க உங்கள் மனைவிமாரிடமும் குழந்தைகளிடமும் உங்கள் வீட்டு பெண்களிடம் கேளுங்க, இது என்னமா இந்த பேச்சு சரியா என்றால். அது ஆபாச பேச்சாக இருந்தாலும் வன்முறை பேச்சாக இருந்தாலும் அந்த வீட்டு பெண்களும் அந்த குடும்பத்தை முடிச்சு அப்படி ஏற்றுக்கொண்டால் உங்கள் மனசாட்சி அதற்கு பதில் சொல்லட்டும். முத்தமிழர் கலைஞர் கைது செய்யப்பட்ட போது நான் வேறு கட்சியில் இருக்கிறேன். அவர் மிகுந்த மரியாதை கொண்டவர். அதை பற்றியால் பின்னாலே விவரமாக வாய்ப்பு கிடைக்கிற போது சொல்கிறேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.